குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வருஷம் நடந்த ஒரு எக்ஸாமில் இருந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 3/16, 1/8, 1/12, 1/18 இஸ் வாட்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இது என்ன சீக்வன்ஸ், இது என்ன தொடர் வரிசை, இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனான்னு முதல்ல நம்ம பார்க்கணும். சரி, அப்போ நான் இதை ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ இரண்டாவது எண் டிவைடட் பை முதல் எண் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது A2/A1 நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? அப்போ இரண்டாவது எண் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1/8ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் எண் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3/16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/8ங்கிற பின்னத்தை 3/16ங்கிற பின்னத்தால் வகுக்கணும். ஆனால் நான் வகுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? கீழே இருக்கிற டினாமினேட்டர் கூடிய ஃப்ராக்ஷனை அப்படியே தலைகளை போட்டு பெருக்கிடுவேன். அப்போ 1/8 × 16/3. இப்போ கட் பண்ணுவோமா? 1/8 is 8, 2 8s are 16. அப்போ நமக்கு இரண்டாவது எண் பை முதல் எண்ணோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2/3 கிடச்சிருக்கு. இதே 2/3 A3/A2 கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக இது பெருக்கு தொடர் வரிசை தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? மூன்றாவது உறுப்பில் இருந்து ரெண்டாவது உறுப்பை டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். A3/A2 பார்க்க போகிறேன். A3 என்ன கொடுத்துருக்காங்க? 1/12. A2 என்ன கொடுத்துருக்காங்க? 1/8. அப்போ ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனால் வகுக்கணும்னா என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை தலைகளை போட்டு பெருக்கிடணும். அப்போ 1/12 × 8/1 போட்டுக்கலாமா? 2×4 8, 3×4 12. அப்போ 2/3. அப்போ ரெண்டுக்குமே A2/A1, A3/A2 ஈக்குவல். அப்போ இது என்னது? இது கண்டிப்பாக ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். கரெக்டுங்களா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம A5 கண்டுபிடிக்கணும். A4 தெரியுமா? ஆமாம் தெரியும், 1/18. அப்போ A5/A4ஓட வேல்யூ என்ன? அதே R தான். R எவ்வளவு? 2/3. அப்போ தெரியாததை நான் கொஷின் மார்க் போட்டுக்கிட்டேன். A4 1/18 கொடுத்ததுலேருந்து எடுத்து எழுதிக்கிட்டேன். இது எதுக்கு ஈக்குவலா? இது 2/3க்கு ஈக்குவலா. அப்போ டினாமினேட்டரில் உள்ள ஃப்ராக்ஷன் 1/18 அப்படியே அந்த பக்கம் பெருக்கல் எழுதிடலாமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக 2/3ஐயும் 1 × 18ஐயும் பெருக்குனா முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம 1 2 2 9 2 18. அப்போ நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 3 × 9 இருக்குது. அப்போ 3 × 9 27 ஆயிருமா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1/27.